மேலாடை தென்றலில் ஆஹா பூவாடை வந்ததே மேலாடை தென்றலில் ஆஹா பூவாடை வந்ததே கையோடு வளையலும் ஜல் 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 கண்ணோடு பேசவா சொல் 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 பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் காணாத கண்களை காண வந்தாய் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாய். சூப்பர் 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 தீப்தி சூப்பர். அழகா பாட்டு பாடுறீங்கம்மா நீங்க. Thank you. அழகா பாடுறீங்க, அழகா ட்ரெஸ் பண்றீங்க. நாளைக்கு ஒரு பெரிய பிக் டேல சார். முன்னாடி நான் வந்து அழகா இங்க பிரசன்ட் பண்ணிக்க வேணாமா என்ன? பண்ணீங்க. அதாவது அடுத்த மாசம் அதுக்கு நம்ம ஷோ பேர் சொல்லிட்டு நம்ம பேசுங்க. ஐயோ சரி ஓகே. சோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. சூப்பர் சூப்பர். இப்ப தீப்தி பேசுவா நம்ம கேட்க வந்திருக்கோம். சரி பேசுங்க. அதாவது சார் அடுத்த மாசம் எலெக்ஷன். ஆமா அடுத்த மாசம் எலெக்ஷன் இல்ல அடுத்த மாசம் எலெக்ஷன். இன்னும் 2 வாரத்துல எலெக்ஷன். அடுத்த வாரம் எலெக்ஷன். 4 நாள்ல எலெக்ஷன் சொல்லி 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 நாளைக்கு எலெக்ஷன் சார். வாவ் எலெக்ஷன். எலெக்ஷன் என்னதுமா? எலெக்ஷன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதாவது நம்மள யார் நல்லா பாத்துப்பாங்க, நமக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படிங்கறத சிந்திச்சு அடுத்த 5 வருஷம் நம்ம நாடு யாருக்கிட்ட இருக்க போகுது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்காம நம்ம போயிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு வந்துடணும். இதுதான் எலெக்ஷன். முத வேலையா ஓட்டை போடணும். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை என்ப சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஷோ? இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. ஒரு இனிய நாள். இனிய நாள். நான் செட்டுக்கு முதலாக வந்தேன். வாரம் சொல்றேன். வாட்டிமே சொல்லிட்டு இருக்கா பொண்ணு தீப்தி பொண்ணு. சொல்லுங்க. ஓகே அப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஷோ பேரை சொல்லலாமா? சொல்லிடுங்க. ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் திரைப்புதிர். ஓகே சோ திரைப்புதிர்னு அழகான பேரை கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், நீ நிறைய கதை சொன்ன. சோ அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம பாக்ஸ் இறக்கிட்டு அப்பமா பேசலாம். டப்பு ப்ளே ஏரியா போயிடலாம். பப்பிமா திரைப்புதிர்க்கான ப்ளே ஏரியாஸ வந்து இறக்கிடுங்க பப்பிமா. எஸ் ஓகே. லெஃப்ட்ல வந்து நம்பர்ஸ் வந்துருச்சு. இங்க வந்து அந்த கட்டம் வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? இப்போ காலஸ் வந்துருச்சா? அப்ப பேசிடுங்க. பேசிடலாமா? வந்துடலாமே. ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ. நான் தீப்தி, இவ பாலா. சொல்லுங்க யாரு? வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டில இருந்து கவிதை ராஜா பேசுறேன். கவிதை ராஜா எப்படி இருக்கீங்க? பேசிருக்காங்கல முன்னாடியே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா தலைவரே. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கவிதை எழுது. பிசினஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா நல்ல பதில். நல்ல எனக்கு டைட்டில் எல்லாம் கொடுத்திருக்கார் கவிதை ராஜா. அப்படியே என்ன டைட்டில் சார் கொடுத்தீங்க பாலா சாருக்கு? தலைவான் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டாரு. தலைவா. ஆஹா ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு எலெக்ஷன் ரெடியா இருக்கீங்களா? ஓட்டு போட ரெடியா இருக்கேன். ஆமாங்க. காலங்காலத்துல நம்ம வேலை கடமை என்னன்னா சூரிய வச்ச உடனே நம்ம போய் ஓட்டா போட்டு வந்துடணும். சரிங்களா? கண்டிப்பா போட்டு. நீங்க குடும்பத்தோட சேர்ந்து அடுத்த 5 வருஷம் நம்ம யார் ஆள போறா நல்லா சிந்திச்சு ஓட்டா போட்டுட்டு வந்துருங்க. யாருக்குமே விட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. சரிங்களா? இன்னைக்கு திரைப்புதிர். ஆனா கேம் பாத்திருக்கீங்கல்ல, நீங்க பாத்திருக்கீங்க கண்டினியூஸா விளையாடுறதுனால நம்ம கேம்குள்ள போயிடலாமா? போயிடலாம். உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? நம்பர் 5 கொடுங்க. நம்பர் 5. வலம் இருந்து இடம் 2 எழுத்துக்களுக்கான கேள்வியை தீப்தி கேட்டம். ஓகே சோ உங்களுக்கான கேள்வி மதுர வீரன் தானே. கேள்விப்படுங்கம்மா. அவனை உசிப்பி விட்ட வீணே. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. சோ உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தூள். விக்ரம் நடிச்ச தூள். தூள். ஆஹா சரி அது யார் சொல்லிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த டயலாக. நீங்க பாட்டு பாடுங்க அந்த பாட்டை ஃபர்ஸ்ட். அது வந்து பறவை மூலியமா பாடி இருப்பாங்க. பாருங்க நீங்க பாடுங்க. நீங்க உங்க வாய்ஸ் நீங்க கவிதை எனக்கு தெரியும். நீங்க கவிதை எழுதுவீங்க. இந்த பாட்டு பாடுங்க. கண்டிப்பா பாருங்க. பாருங்க. சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி அவனை உசுப்பி விட்டான். உசுப்பிட்டவன் தாங்க மாட்டேன். உதயல தாண்டி அலத்திலாம் தாங்கு தாங்கே திருப்பி போட்டு வாங்க. அலத்திலாம் தாங்கு தாங்கே திருப்பி போட்டு வாங்க. ஏ கிண்டா ஏ கிண்டா ஏ கிண்டா கிண்டா கிண்டா. அது சரி. அதாவது இவர் ஒரு ஆம்பளை பறவை மூலியமா இவங்க அப்படியே வாய்ஸும் அவரோட நடையும் ராஜ நடந்தா. கவிதராஜன் சார் உங்க ஆன்சர் கரெக்ட்டா தப்பான்னு பார்த்தலாமா? அபிமா ஆன்சரை போடுங்க. எஸ் எஸ் தூள் என்பது சரியான விடை. கவிதராஜன் சார் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க. கண்டினியூஸா ஃபோன் பண்ணுங்க.
நீங்க லாங் கேப் ஆயிடுச்சு, நீங்க அடிக்கடி வாங்க, கவிதை சொல்லுங்க. நீங்க வந்து கவிதை சொல்லலாமா இன்னைக்கு? சொல்லுங்களேன். சொல்லுங்க. சொல்லுங்க. நான் தேர்தலில் போட்டியிடவில்லை, எனக்கு யாரும் வாக்களிக்கவும் இல்லை, இருந்தும் நாள்தோறும் வெல்கிறேன். புதிகம் தொலைக்காட்சி விருப்பம் போல விளையாட்டு நிகழ்ச்சியில் வெல்வதால். வாழ்த்துக்கள். சூப்பர், அருமையான கவிதைங்க. அருமை. ரொம்ப நன்றி. மறக்காம நாளைக்கு 100% வாக்குகள் வந்து பதிவு பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ண. நெக்ஸ்ட் காலர் போயிடலாமா? நெக்ஸ்ட் காலர். ஹலோ. வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறது? வணக்கம். பேர் சொல்லுங்க. திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஃபெலிக்ஸ். பேரு? ஃபெலிக்ஸ். எப்படி இருக்கீங்க ஃபெலிக்ஸ்? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க ஃபெலிக்ஸ்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? புரியல. என்னமா, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க? இன்சூரன்ஸ் சம்பந்தமா. இன்சூரன்ஸ். வெரி குட். ஒரு ஆளுக்கு இன்சூரன்ஸ் என்ன மாதிரி ஒரு 3 இன்சூரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நார்மல் மனிதனுக்கு ஆமா இந்த இன்சூரன்ஸ் தேவை கட்டாயமா அடிப்படை தேவை என்ன தேவை? இன்சூரன்ஸ் 3 இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் கம்பல்சரியா. 3 விஷயங்க. ஆமா சொல்லுங்க. நம்ம லைஃப், ஓகே, ஹெல்த், ஓகே, ஆக்சிடென்ட். வெரி குட் சார். அவ்வளவுதான். முக்கியமா நம்ம நினைச்சுக்கிறோம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்ல நினைச்சுக்கிறோம். கம்பல்சரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் மஸ்ட் தேவை. அப்புறமா டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட் தேவை. சார் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தேவை. சார் வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி நிறைய இடத்துல நீங்க ப்ரமோட் பண்ணிட்டே இருங்க சார். மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டே இருங்க சார். சரிங்களா? இப்போ நம்ம கேம்குள்ள போயிடலாமா? போயிடலாம். என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? நம்பர் வேணும். நம்பர் 2. நம்பர் 2. ஓகே. கீழிருந்து மேல் 5 எழுத்துக்களுக்கான கேள்வியை தீப்தி கேட்பாங்க. உங்களுக்கான கேள்வி, கண்ணும் பார்த்து அழகா பேசுது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களோட கேள்வி கேளுங்கம்மா. கண்ணும் பார்த்து அழகா பேசுது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? ஃபெலிக்ஸ் சார், உங்களுக்கான டைம் ஓடிட்டு இருக்குது. நீங்க அழகா சொல்லலாம். 5 எழுத்துக்களுக்கான கேள்வியை கேட்டிருக்காங்க. எஸ். டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. எஸ். நம்ம வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்குது. டைம் முடிஞ்சிச்சா? இல்ல 6 வேர்டு தானே? துங்கநகரம். என்னமா? 6 வார்த்தை தானங்க? 5 வார்த்தை. 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள். ஓகே. டைம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது கெஸ் இருக்கா சார்? இல்ல. ஓகே. இல்லையா? சரி ஓகே. பாப்பிமா ஆன்சரை போட்டுடுங்கம்மா. எஸ். என்னது இது? சோ தூக்குதுரை என்பதுதான் சரியான விடை. ஏகே நடிச்ச தூக்குதுரை திரைப்படத்துல வந்த படம் தான் அது. ஓகே. ரொம்ப நன்றி. Thank you Felix. நீங்க இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு போட்டு வாழ்க்கையை வந்து மேன்மேல் உருவாக்குங்க. சரிங்களா? ஓகே. நன்றி. அடுத்த காலர். நெக்ஸ்ட் காலர். ஹலோ. பாடுங்க. ஹலோ. பாடும் குயில் தீப்தி. நான் பாடும் குயில் சித்ரான்னு மாத்திக்கலாம்னு இருக்கேன். சித்ரா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். சரிங்க. ஹலோ. யாரு? ஹலோ. வணக்கம். பிரைட்டா. வணக்கம். யாரு? கரூர். விஜயலட்சுமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். கிராண்டா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? வெரி குட். ஓகே. வெயில் எப்படி இருக்கு கரூர்ல? ரொம்ப ஓவர் சார். தமிழ்நாட்டுல வெள்ளியர் தான் சார் ஹை. வெயில் எல்லாமே கரூர்ல தான் நடக்குது. ஓகே. கரூர் தான் ஹை. சரி. என்ன சாப்பாடு? ஹலோ. என்ன சாப்பாடு? எஸ் சார். என்ன சாப்பாடு செஞ்சீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? இட்லி. சரி, வெயிலுக்கு என்ன நீங்க பண்ணுவீங்க? வெயிலுக்கான நல்ல ஒரு பானம் சொல்லுங்க. வெயிலுக்கான ஒரு சின்ன பானம், குளிர்பானம். என்ன சாப்பிடுவீங்க? குளிர்பானம் ஐஸ் பிரியாணின்னு சொல்ற சாப்பாடு. முதல்ல சாப்பாடை செஞ்சு தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காத்தால அந்த தண்ணியை சாப்பிட்டாலே வயிறு குளிக்கா இருக்கும். ஐஸ் பிரியாணின்ற சொன்ன சூப்பர். ரொம்ப பிடிச்சது. பழைய சோறு. ஆமா. அருமை. அழகான சொல்ற மாதிரி சூடா ஏதாவது வேணா செஞ்சு சாப்பிடலாம். பழைய சோறு வேணா ஒரு நாள் காத்துட்டு இருக்கணும். சின்ன வெங்காயம் அழகா சாப்பிட்டு இப்ப மாங்காய் சீசன், மாங்காய் கட் பண்ணி அழகா சாப்பிட்டுட்டு அழகா சூப்பரா இருக்கும். கிச்சு சாப்பிடுறது. சரியா? கேம்குள்ள போயிடலாமா? போயிடலாம் சார். உங்களுக்கு நம்பர் வேணும்? 2 5 எடுத்துட்டாங்க. என்ன நம்பர்? 6. நீங்க மட்டும் விளையாடணும். மத்தவங்க ஆடக்கூடாது. நீங்க மட்டும் விளையாடணும். ஆமா.
6ஆம் நம்பர் இடமிருந்து வலம். ஆமா 6ஆம் நம்பர் இடமிருந்து வலம். ஓகே, உங்களுக்கான கேள்வியை போடுங்க பாப்பிமா. 6ஆம் நம்பர் கேள்வியை போடுங்க. உங்களுக்கான கேள்வி வந்து 0 இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு. 0 என்ற திரைப்படம், படம் பேர், அது ரிலீஸ் ஆன டேட் என்ன? திரைப்படம் 0 ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வெளியான ஆண்டு. சோ பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இயர் திரைப்படத்தில் வெளியான ஆண்டா? ஆமா. 0 திரைப்படத்தின் ஆண்டு. 0 அதுல யார் நடிச்சிருப்பா? 0ல வந்து அஸ்வின் நினைக்கிறான் ஒரு பேரு, எனக்கு சரியா தெரியல. அப்படியா? ஹீரோயின் வந்து ஹீரோயின் பேரு எனக்கு தெரியல. ஹீரோயின் பேரு தெரியல. ஆனா அவங்க நிறைய படத்துல வந்திருக்காங்க. 1987. நீங்க மட்டும் தனியா விளையாடுறீங்களா, யாராவது பார்த்து சொல்றாங்களா? இப்ப நான் டைமிங் கொடுக்கும் போதே நான் அழகா பார்த்து நானே ரெடி பண்ணிட்டேன் கொஸ்டின் ஆன்சரை. நீங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. 2010 இருக்கும் சார். 910 1080? 2010. நீங்க முதல்ல ஒரு ஆன்சர் சொன்னீங்க அது. சரி 2010 நாங்க எடுத்துக்கிறோம். ஆன்சர் போட்டுருங்க. ஆன்சர் போட்டுருங்க. அதான் இப்பதான் வந்திருக்கோம் கூகுள்ல, என்ன பண்றது? 2010. 2016 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேவா, ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க மேம், ரொம்ப நன்றி. Thank you. ஓகே, சோ சார் நான் வந்து இப்ப எல்லாரையும் வந்து கூல் பண்றதுக்காக இன்னைக்கும் ஒரு பாட்டு பாடலாம்னு இருக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப நான் கட் பண்ணி முடிச்சு நீ பாடி இருக்கணும். ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா? சரி அப்ப நான் இப்போ ஒரு பாட்டோட வரேன். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் நிறவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன என்ன வாலிபம் தீந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. உங்களுக்காக தான் சார் இந்த பாட்டையே நான் பாடினேன். சரிங்க, ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே சார், இப்போ ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காலர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கால் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னால வின்னே பண்ண முடியலங்க, எனக்கு வந்து எப்போ வந்தாலும் நான் வின் பண்ண முடியலன்றாங்க. அதே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்தாலே ராசியா இருக்கேங்க வின் பண்ணிடுறேன்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, வின் பண்றோம் தோக்குறோம்ன்றதுலாம் எங்க விஷயம் இல்ல சார். என்ஜாய் பண்றோம் ஷோக்கு வந்துட்டு, அவ்வளவுதான் விருப்பம் போல விளையாடு. இதுல வந்து வின் பண்றோம் தோக்குறோம் அந்த மாதிரி சோகமாலாம் ஃபீலே பண்ண தேவையில்ல. ஜாலியா வரோம், என்ஜாய் பண்றோம், வின் பண்றோம் தோக்குறோம். ஹலோ வணக்கம். ஃபர்ஸ்ட் காலர். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறது? வணக்கம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். என் பேர் கோகிலா. கோகிலா, எப்படி இருக்கீங்க கோகிலா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க டிவில பாத்தீங்களா என்ன? பார்த்தோம், நல்லா. அப்ப எப்படி இருக்குது? நீங்க அவரை பத்தி சொல்ல தேவையில்ல, என்ன பத்தி சொல்லுங்க மேம். அது உருண்டையாகுது, வெண்ணையாகுது. பாட்டு சூப்பரா இருக்கு, உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. Thank you. நான் இததான் சொல்றேன்மா, பாடுங்கன்னா நான் பாட மாட்டேன். இப்ப நீங்க மேல சொல்றதுக்காக வெயிட்டிங். நல்லா பாடுமா, உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குது, உங்க வாய்ஸ் சூப்பரா 10 பேர் சொல்றாங்க அது மாதிரி. சரி கோகிலா, என்ன பண்றீங்க கோகிலா? சூப்பர் கோகிலா. சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் ரெடி பண்ணிருக்கீங்க இன்னைக்கு சார்? ஆமா, சாம்பார் அவரைக்காய் பொரியல். நீ சஷ்டினாலயா? சஷ்டி அவரைக்காய் பொரியல். நாளைக்கு மறந்துடாம காலங்காத்தால எழுந்து ஓட்டு போட்டுறணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் நம்மளுக்கு தேவையான ஆள் யாரு, நம்மளுக்கு என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்துட்டு ஓட்ட போடணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, நீ கேம்க்குள்ள போயிடலாமா? ஓகே சார், ஓகே போயிடலாம். என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? நம்பர் 9. நம்பர் 9. வலம் இருந்து இடம் 5 எழுத்துக்களுக்கான கேள்வியை வந்து இப்ப பப்பிமா ப்ளே பண்ணுங்க. வெரி குட். கேள்வி கேளுங்க. ஓகே. இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. அழைச்சா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? எந்திரன். இருங்க, இவ்வளவு அவசரமா சொல்லக்கூடாது. ஆமா, நீ அதுக்கு மேல புசுகுசுன்னு சொல்லக்கூடாது. பப்பிமா நீங்க டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்க. பப்பிமா யோசிச்சு சொல்லணும். இதுவா இருக்கலாமா? டைம் போடுமா? இப்ப நம்ம பேசலாம் வாங்க. இது இந்த பாட்டு எல்லாம் இருக்கு மேம். கோட் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க மேம். கோட் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல ஆளலாம். இந்த பாட்டு என்ன கேள்வி சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. என்ன சார்? இது என்ன ஆன்சர் சொல்லுங்க. எந்திரன். எந்திரன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது சொல்லுங்க. எந்திரனா இருக்குமா? இந்த பாட்டு எப்படி இருக்கும்? புரியுது சார். இந்த பாட்டு பாடி காட்டுங்க. ஐயோ, வாய்ஸ் நல்லா இருக்கு. மேடம் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க பாடுங்க, நான் அந்த மேடம் நான் பாட வச்சுக்கிறேன். நீங்க எந்திரன் சொல்லிட்டீங்க, நீங்க யோசிச்சீங்களா? சொல்லுங்க, எனக்கு நீங்க பாடி காமிக்கணும். நர்வஸா இருக்கு. இப்ப பாடுனா ப்ரோகிராம் பரவாயில்ல, நாங்க பாத்துக்குறோம். அத நீங்க பாடே ஆகணும். கோகிலா
அது மறந்துட்டேன் சார் நீ லைன். லைன் எடுத்து கொடுமா, அந்த லைன் விடு. இரும்பிலே இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ. ஆஹா, அதுக்கப்புறம் முதல் முறை ஆஹா. காதல் பிறக்குதோ. அவ்வளவுதாங்க. சூப்பர், சூப்பர். சூப்பர். இவ்வளவுதான், இப்படிதான் இருக்கணும். ஜாலியா இருக்குல்ல. நீங்க பட்டுன்னு ஆன்சர் சொன்னது பட்டுன்னு நம்ம கரெக்டான்னு பார்த்தலாமா? பாத்துடலாம். பப்பிமா ஆன்சர் போடுங்க பப்பிமா. எஸ். ஓகே ஓகே. மறுபடியும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு. செந்திரன் என்பது எந்திரன், சரியான கேள்வியே விடை. பிடிக்கல, அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் கேக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நாளைக்கு மறக்காம போய் ஓட்டு வந்து பதிவு பண்ணிடுங்க. சரி. டாடா பை பை. நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எந்த ஊர்ல பேச? ரொம்ப ஸ்டைலா பேசுறீங்க. வணக்கங்க. சொல்லுங்க மேம். ஹேமாவதி குன்னூர்ல இருந்து பேசுறேன். குன்னூர்ல இருந்து ஹேமாவதி. எப்படி குளு குளுன்னு இருக்கா அங்க உங்களுக்கு? பிரேமாவதி. பிரேமாவதியா? சரி ஓகே. பிரேமா பேர்லயே ஒரு லவ் வச்சிருக்காங்க அவங்க. குளு குளுன்னு இருக்காங்க. நேத்து குன்னூர்ல இருந்து யாரோ பேசுறாங்க. ஆமாங்க, நல்ல குளுகுன்னு இருக்கு. சே இதெல்லாம் கேக்கும்போது ஆனாலும் வெயிலும் இருக்கு. அது வந்து ஜாலி வெயில். குளிர் இருக்கு. ஆமா வெயில் இருக்கும். ஆனா அந்த ஹீட் தெரியாது. இங்க மொட்டத்தனமான வெயிலா இருக்குது. கூலே காணுங்க சென்னைக்குள்ள. ஏசி போட்டாலும் ஏசி ஓட மாட்டேங்குது. ஏசியே ஓடுதா நடக்குதான்னு தெரியாத நிலைமையில தான் நாங்க இங்க இருக்கிறோம். ஆமாங்க. சரி சரி ஓகே. நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நல்லா குளுகுளுன்னு இருக்கோம், வெளியில மட்டும் வெயில் இருக்கு. பரவாயில்ல, நீ வீட்டுக்குள்ளே ஒண்ணும் இருந்து பிரச்சனை வெளில ஆமா. போவாதீங்க. நாளைக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி வெளில போயிட்டு வந்துருங்க. சரிங்களா? மறக்காம ஓட்ட போட்டுருங்க. இப்ப கேம் குள்ள போயிடலாமா? சரிங்க. என்ன நம்பர் வேணும் என்ன உங்களுக்கு? நம்பர் வேணும்? கண்டிப்பா போட்டுருவோம். ஆமா. ஓகே நீங்க நீ வந்து டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணிடுங்க. போன்ல வச்சு பேசுங்க. டிவி வால்யூம் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன நம்பர் வேணும் என்ன நம்பர் உங்களுக்கு? வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு வலமிருந்து இடம் 7. நம்பர் 7. 7 எழுத்துக்களுக்கான கேள்வியை பப்பிமா இப்ப போட்ட உடனே தீப்தி அக்கா கேட்பாங்க. 7ஆம் நம்பருக்கான கேள்வியை போடுங்க பப்பிமா. எஸ் போட்டாச்சு. ஓகே உங்களுக்கான கேள்வி. கண்ணை கட்டிக்கிட்டு ஓடும் உலகம் யாருக்காகவும் நிக்காது. இன்னும் வரலையே. இருங்க அதுதான் நான் கேக்குறேனே. ஓடும் உலகம் இன்னும் நிக்காது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான டைம் ஆரம்பிச்சு விட்டுருங்க. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணை கட்டி ஓடும் உலகம். கண்ணை கட்டி ஓடும் உலகம் யாருக்காகவும் நிக்காது. இது விருப்பம் போல விளையாடு. ஓஹோ தீப்தி அழகா சொல்றாங்க. பூல தொடங்குது. ஆமாம். அச்சோ ஒண்ணும் இல்ல, நல்லா யோசிங்க. இதுல ஒண்ணு நம்ம வந்து கப்பு வாங்கி ஒண்ணு அழகா நம்ம கத்துக்க ஜாலியா பிளேம் என்ஜாய் பண்றதுக்கு தானே நாங்க போனே பண்றோம். சூப்பரா நம்ம ஜாலியா பேசுறோம் பாத்தீங்களா? அந்த ஜாலி தான், என்ஜாய்மெண்ட் தான். கண்டிப்பா வின் பண்ணுவோம். நம்ம வின் பண்ணா எங்க போயிட போறோம். சரி கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது கெஸ் இருக்கா? டைமர் முடிஞ்சிருச்சு. டைம் முடிஞ்சிருச்சு. ஓ ஆன்சர் என்னன்னு பாத்துலாமா? தெரியலையேங்க. பாத்துருங்க. சரி ஓகே பப்பிமா ஆன்சர் போடுங்க பப்பிமா. ஆன்சர் போடுங்க பப்பிமா. குலகலக்கு சிங். ஓகே குடும்பஸ்தன் என்பதுதான் சரியான விடை. ஓகேமா. ஓகே थैंक यू. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? சரி நெக்ஸ்ட் காலர் பாத்தலாமா? டைம் முடியல. டைம் முடிஞ்சிச்சா பப்பிமா? போலாமா வேணாமா பப்பிமா? கண்டிப்பா காலர் போலாம். போலாமா? போலாமா? அப்புறம் என்ன ஏன் சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க? அடுத்த காலர். ஹலோ ஹலோ வணக்கம். யாரு? எஸ்தர். எஸ்தர் எந்த ஊர்ல இருந்து? தூத்துக்குடி. தூத்துக்குடி. வெரி குட். ஹாட்டஸ்ட் ஏரியா. ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. சரி கேம் குள்ள போயிடலாமா? ஓகே ஓகே. என்ன நம்பர் வேணும்? எத்தனை நம்பர்லாம் இருக்கு? ஆஹா 1 இருக்குது. 4 இருக்குது. 3 இருக்கு. 6 இருக்குது. 8 இருக்குது. ஆமா 1 தாங்க. 1 இடமிருந்து வலம் 6 எழுத்துக்களுக்கான கேள்வியை பப்பிமா போடுங்க. போடுங்க பப்பிமா. கலகல சிரிக்கிறீங்க பாருங்க. சூப்பரா இருக்குது. கேள்விகள் பாருங்க. கண்ணும் கண்ணும். ஆஹா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார்? கண்ணும் கண்ணும் என்ற படத்துக்கு இயக்குனர் யார்? அப்படி கேள்வியா? கண்ணும் கண்ணும். நான் கொஞ்சம் டிராமாட்டிக்கா கேட்கலாம் நினைச்சேன். பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது இது. நேத்து நான் படம் பேரு தானே? படம் பேரு தான். ஆஹா இயக்குனர் பேரு. இயக்குனர் பேரு தானே இது? இயக்குனர் பேரு. டைரக்டர் நேம். சொல்லு. சொல்லிட்டேன். இயக்குனர் பேரு. அங்க பாருங்க உங்க டைம். கண்ணும் கண்ணும். இன்னும் எவ்வளவு செகண்ட் இருக்கு? தெரியலனா. தெரியலையா? உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? பப்பிமா நீங்க பப்பிமா டக்கன் கேளுங்க ஆன்சர்.
பப்பிமா ஆன்சர் போட்டுருங்க. அதுதான். ஆன்சரை போடுங்க பப்பிமா. பாப்பிமா போட்டுரு. கிளி 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 பப்பிமா பாரு ரொம்ப ஸ்லோவா answer. இருக்குது. டிங். ஓகே, உங்களுக்கான ஆன்சர் ஜி மாரிமுத்து என்பதுதான் சரியான சரியான விடை. விடை. நாளைக்கு மறந்துடாம ஓட்ட போட்டுருங்கம்மா. ஓகேவா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே சார். டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு எலெக்ஷன். நாளைக்கு ஓட்டு போட்டே ஆமா, ஆகணும். நீங்க பாடுங்க, பாடாம போங்க. நீங்க ஷோ பாருங்க, பார்க்காம போங்க. ஆனா ஓட்டு போட்டே ஆகணும். ஷோ பார்க்கணும், ஷோ பார்த்தே ஆகணும். நான் அப்படி சொல்லுவேன் சார். அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பை பை சொல்லிட்டு நாளைக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. சோ நம்ம எல்லாரும் விடை பெறலாமா? சோ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி மற்றும் உங்கள் பாலா. சோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. டாடா பை பை.